மனதில் 1000 கவலைகள் இருந்தாலும் ஒரு பங்கு கவலையை மட்டும் வெளியில் காட்டக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க? ஏன்னா 7.5 சனியோட பிடியில் ஜென்ம சனியாக வந்து சனி பகவான் அமர்ந்து நிறைய கஷ்டங்கள், நிறைய ஒரு பக்குவத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஏன்னா மனசு நிறைய ஒரு ஆசைகள் இருந்திருக்கும், நிறைய அது வாங்கலாம் இது வாங்கலான்னு நிறைய கஷ்டங்கள் ஒரு மனசை அனுபவிக்கும் போது இந்த கஷ்டம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்தியிருப்பார். 2.5 ஆண்டு காலமாக ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் உங்களுக்கு பாதச்சனியாக இந்த சனி பகவான் வந்து அமரும் போது என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது, இந்த சனி பயிற்சி என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சனி பயிற்சியாக தான் நம்ம இருந்திருக்கு. ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் தான். நீதிமான், ஒவ்வொரு மனுஷனும் செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த ராசியிலிருந்து விலகி மீன ராசியான குருவோடைய வீட்டுக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த பெயர்ச்சி என்னென்ன மாற்றத்தை நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்கும்? ஏன்னா இந்த பாதச்சனியாக வந்து சனி பகவான் நம்மளுடைய கும்பராசிக்கு அமரும் போது ஒரு சில விஷயங்களில் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா மனதில் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், இது எல்லாத்தையும் அனுபவித்து நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு மனம் கொஞ்சம் பக்குவமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்த உங்களுக்கு இந்த 7.5 சனியோட கடைசி காலகட்டம், அந்த ஏழரையில் கடைசி ஒரு 2.5 ஆண்டுகள் பாதச்சனியாக வரும்போது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரவு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 3 விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 7.5 சனி காலம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனதில் ஒரு பக்குவம் வந்திருக்கும். நிறைய விஷயத்துக்காக கோவப்பட்டவங்க சரி இந்த விஷயம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்திருப்பீங்க. நிறைய இன்னல்களை சந்தித்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான காலகட்டமாக அமைந்திருக்கு. பாதச்சனி காலத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். என்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு செலவு செய்யணும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது, குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்தா அனுசரணையாக செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி என்னென்ன தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் விரையாதிபதியாக சனி பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமரும்போது, சுகஸ்தானத்தையும் பார்வையிடும் போது, அஷ்டமஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை பார்வையிடும்போது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். சூழ்நிலையை கரெக்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். எதையுமே நினைத்தது டக்குன்னு நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு நினைத்தது இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் ரொம்ப நாள் இழுபறியாக போன விஷயங்கள் கொஞ்சம் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். வாழ்க்கை ரொம்ப இனிமையாக மாறும். எந்த விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணும், எந்த விஷயத்துக்காக வாதாடணும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் செயல்பட போகிறீங்க. பாதச்சனியாக சனி பகவான் வந்து அமரும் போது இந்த மாற்றங்கள்லாம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபப்படுத்துகிற மாதிரியே நடந்துக்குவாங்க. அதை மட்டும் இந்த கோபத்தை மட்டும் வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க இந்த அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டுகளும். மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய
ராசிக்கு சுகஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கும்போது ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை செய்தாலும் ரொம்ப கவனமாக செய்யணும், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு பராமரிப்பு செலவோ அல்லது திருமணம் போன்ற சுபகாரியங்களோ அல்லது மருத்துவ செலவோ திடீர்னு சின்ன சின்னதாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இது புதுசாக ஒரு வீடு கட்டணும், ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டக்குன்னு அதை வாங்கி போட்டுருங்க. இந்த விரைய செலவை சுப விரயமாக மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனால் அதை நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விரைய செலவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். யுக்தியை கரெக்டாக கையாளும் போது சாதகமான பலன் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். புதிய திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தள்ளி போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. ஏன்னா குடும்பச்சனி பாதச்சனியாக வந்து அமரும்போது குடும்ப உறவுங்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அண்ணன் தம்பிங்கிட்ட அல்லது வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. எதையுமே யோசிக்காமல் பேசக்கூடாது. உங்களுடைய மனதில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சின்ன வார்த்தை கூட மற்றவங்களுடைய மனதை அதிகமாக பாதிக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாபஸ்தானத்தையும் சனி பகவான் பார்வையிடுறதுனால சில சிறப்பான பலன்கள்லாம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதை செய்தாலுமே அது நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனதை ஒருமுகப்படுத்திட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாகவும் இருக்கணும். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே கண்ணு மூடிட்டு எடுத்து வைக்கக்கூடாது. கவனமாகவும் இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் வந்து அமரும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் அவரோடு சேர்ந்து குருவோடைய பார்வையும் இருக்கும்போது அடுத்த ஓராண்டு காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாதச்சனியில் குருவோடைய பார்வை வரும்போது பெரிய பாதிப்பு எதுவும் தராது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். கடந்த கால நிகழ்வுகள் எல்லாமே அப்படியே என்னென்ன கஷ்டங்கள் பட்டீங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதை நஷ்டப்பட்டேன், மறுபடியும் அந்த நஷ்டத்துலேயே நான் இந்த நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இந்த காலகட்டத்தில் யோசித்து பண்ணினீங்கன்னாவே போதும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா அவசரம் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க. காரில் போகிறதா இருந்தால் சீட் பெல்ட் அணிந்துட்டு போங்க. இல்லை அப்படின்னா கவனக்குறைவு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் சனியோடைய பார்வை இருக்கிறதுனால அடுத்தவங்க பின்னாடி ஓடுறத விட உங்களை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்க பின்னாடி போய் தேவையில்லாத பழி சொல்லுக்கு ஆளானது போதும். உங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக அமையும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துங்க. எந்த விஷயத்தை பயன்படுத்தினா அது உங்களுக்கு சாதகமாக அமையுது, எந்த விஷயத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு பாதகமாக அமையுது அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டீங்கன்னாவே இந்த பாதச்சனி உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க. ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி கூட மாலையை போட்டு வழிபடுறது நல்ல பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க. வாழைப்பழத்தை தானமாக வாங்கி கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு மேன்மையை வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இந்த விஷயத்தை செய்வாருங்க. ஏன்னா மனதில் ஒரு விதமான குழப்பம் ஏற்படும் போது ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த தெளிவு வேணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடையும் மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களால் முடிந்தது அப்படின்னா ஏழை எளியவங்களுக்கு வாழைப்பழம் அல்லது உணவு தானத்தை வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள்
கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.